சொல்றேன் டைம் வரும்போது. டைம் வரட்டும். ஓகே. வித் சரி தம்பி. சரி, சரி, சரி. ஐயோ! அந்த வார்த்தைய தான் சொல்றியா? சரி, சரி. அலை உச்சியில் மேல் வைத்து பார்த்தவர்கள், அவர்கள் மலைக்கு கீழே இருந்து அண்ணாந்து பார்த்தவர்கள். அதை புரிந்து கொண்டு பேசுங்கள். சரிப்பா. சரி, சரி. சரிப்பா. நான் இனிமே சொல்ல மாட்டேன். புரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன் ராசா, புரிந்து கொண்டேன் ராசா. ஆ சரி, சரி, சரி. ஓ! இந்த வார்த்தைய சொல்ல வேணாம். சரி நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் தம்பி. சொல்ல மாட்டேன். அப்படி மட்டும் கூறாதீர்கள் அக்கா. அவர்கள் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஓகே, ஓகே. கண்டிப்பா. ஓகே தம்பி. ஆ அத போய் பேச வேணாங்கிறீங்க. சரிண்ணா, சரி. ஓகே, ஓகே. ஓகே. ஓகே, ஓகே. கண்டிப்பா. கண்டிப்பா. இனிமே வர்றவங்கள சரி புரிஞ்சுக்கிட்டேன். சரி, சரி. எப்பொழுதும் போல ஜாலியாக பேசுங்க. முதல்ல இருந்த நேச்சர் மாதிரியே எப்பொழுதும் சிரிச்சுட்டே இருங்க அக்கா. கண்டிப்பா தங்கம். கண்டிப்பா. கண்டிப்பா. சரியா? முதல்ல இருந்த நேச்சர் எதை சொன்னாலும் சிரிப்பாங்க. இப்ப எல்லாம் இந்த சிரிப்பை பார்க்கறதுக்கு வேண்டிதான் நான் படியிலிருந்து உருள வேண்டுமே போல அக்கா. அப்படியா தம்பி? இல்ல தம்பி, அக்காவுக்கு இந்த 2 நாளா உடம்பு சரியில்ல. உன்ட்ட சொன்னேன்ல. தலைவலி. இன்னைக்குமே எனக்கு உடம்பு, மனசு எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அக்காவுக்கு அதனால கொஞ்சம் டிப்ரஷன் வேற ஒன்றும் இல்ல. அதுதான் வேற ஒன்றும் இல்ல. இல்லன்னா அக்கா சிரிச்சுட்டே தான் இருப்பேன். எப்பயுமே ஜாலியா இருப்பேன். எங்க வீட்ல சண்டை போட்டா அடுத்த நிமிஷம் பேசிக்கிருவேன். ஜாலியா இருப்பேன். நான் அக்காவுக்கு இப்போ வர வர உடம்பு இதாகிட்டே இருக்குது. தலைவலி. வேற ஒன்றும் இல்ல தம்பி. அக்கா எப்பயுமே வீட்லயும் அப்படிதான் ஜாலியா தான் இருப்பேன். பேசி சிரிச்சுட்டே இருப்பேன். எங்கள் வீட்ல சொல்லுவாரு, "உன்கிட்ட பிடிச்சது எனக்கு உன்னோட சிரிப்பு தான்ப்பா" அப்படிம்பாரு. நிஜமா தான் அப்படியே தான் சொல்லுவாரு. அக்கா ஜாலியா பேசுவேன்.
அவரும் அப்படி தான் சொல்லுவார் எங்கள் வீட்டில்.